இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலை ஒரு மாற்றத்திற்கான மகத்தான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். வருகிற ஏப்ரல் 23 வாக்கு பதிவு செய்யும் போது இது நம்ம 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது என்ற கவனத்தில் வந்து வாக்கு செலுத்துங்கள். வாக்கு என்பது மிகுந்த வலிமை மிக்க ஆயுதம். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு ஒரு வலிமை மிக்க போர்க்கருவி. அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த ஊழல் லஞ்சம் மிகுந்த ஆட்சி, இந்த வேலையின்மை, வறுமை, பசி, பஞ்சம், இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, மதுமத போதை, வன்கொடுமை, வழக்கொள்ளை, இதையெல்லாம் துடைத்து எறிவதற்கான ஒரு புரட்சிகர அரசியலை, ஆட்சியை உருவாக்குவதற்கான வலிமை மிக்க ஆயுதத்தை நாம் இந்த அநீதிகளுக்கு எதிராக ஏந்துவோம் என்கிற முடிவை கற்றறிந்த பிள்ளைகள் எடுக்கணும். மாற்றம் என்பது எங்கிருந்து வர வேண்டும்? எண்ணிலிருந்து வர வேண்டும். இந்த உலகத்தில் பல்வேறு மாறுதல்களை செய்தவன் எல்லாம் தன்னிலிருந்து தொடங்கியவன் தான். இதைத்தான் அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்லுகிறார். நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன். என் தங்கை தன்னிலிருந்து தொடங்கட்டும், என் தம்பி அவனிலிருந்து தொடங்கட்டும், என் முன்னால் நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், உலகெங்கும் இருக்கிற என் உறவுகள், நாடெங்கும் வாழ்கிற நற்றமிழ் சான்றோர்கள், உங்களிலிருந்து தொடங்குங்கள். தானாக மாறும், தானாக மாறும். நான் முடிவு செய்கிறேன், ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன், வாக்குக்கு காசு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். நான் முடிவு செய்கிறேன். இப்படி ஒவ்வொருவனும் முடிவு செய்தால் நாடு மாறும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் உடன் பிறந்தவனே, ஒரு மாற்றம் என்பது எங்கிருந்து வரும்? எண்ணத்திலிருந்து தான் வரும், சிந்தனையிலிருந்து தான் வரும். ஒரு அரசன் பாலிலே குடிக்க வேண்டும், பாலிலே குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக என்ன செய்கிறான்? தன் நாட்டு குடிகளிடத்துக்கு வீட்டுக்கு ஒரு பசுமாடை கொடுக்கிறான். பசுமாடு கொடுத்து விட்டாச்சு. ஒரு தேதியை அறிவிச்சிட்டான். இந்த தேதியில் அரண்மனை வாசலில் மன்னர் பாலிலே குளிக்கிறார். அப்ப தங்கத்துல குடத்தை வச்சுட்டான். குடிகள் எல்லாம் ஒவ்வொரு லிட்டர் பாலை கொண்டாந்து அதுல ஊத்தணும். என்ன செய்யறான்? ஒருத்தன் பாலை கறக்க போறான். கறக்கும் போது ஒரு குடியானவன் நினைக்கிறான், எல்லாரும் பால் ஊத்தும் போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது என்று ஒருத்தன் நினைக்கிறான். இன்னொருத்தன் நினைக்கிறான், பாலை கறக்கும் போது நாடே பாலை ஊத்து போகுது, நாம ஒருத்தன் ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், நாடே ஊத்த போகும்போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது, இந்த 1 லிட்டர் தண்ணியா தெரிஞ்சிட போகுது மன்னனுக்கு நினைச்சு எல்லாரும் நினைக்கிறான். மன்னரு பால்ல குளிக்கிற நாள் வந்துட்டது, முரசு அதிர்கிறது, பெரிய ஊர்வலம் வருகிறது, பட்டாடையோடு மன்னர் வருகிறார். அரண்மனை வாசல்ல குளத்து கரையில தங்க குடம் இருக்கு, மன்னர் குளிக்கிறதுக்கு மூடி இருக்கு, பட்டாடை மூடி இருக்குதுல, அந்த ஆடையை நீக்கி பாலை அள்ள குனிந்தால் ஒரு சொட்டு பால் இல்ல, மொத்த குடத்திலையும் தண்ணி தான் இருக்கு. ஏன்? ஏன்? ஒவ்வொருத்தனும் நினைச்சான் நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா. நாட்டுல எவனும் ஊத்தல, எல்லா பயிலும் தண்ணியத்தான் ஊத்தினேன். அப்ப எங்க இருந்து வரணும் மாற்றம்? எப்படி வரணும்? எவன் ஊத்துறானோ ஊத்தலையோ நான் பாலை ஊத்துவேன் அப்படின்னு நினைச்சிருக்கணும். அப்ப எப்படி? எவன் காசு வாங்கிட்டு போடுறானோ போடலையா, நான் காசு வாங்கமா ஓட்டு போடுவேன், நான் இலவசம் எனக்கு வேணாம், நான் தன்மானத்தோட உழைச்சு சாப்பிடுவேன், எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலை கொடு, நான் உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிறேன். இப்படி எண்ணும் போதுதான் மாற்றம் வரும், மாற்றம் வரும். நேர்மைங்கிறது எங்க பிறக்கும்? உண்மையில தான் பிறக்கும், உண்மையில தான் பிறக்கும். அது முக்கியம். ஒரு மன்னன் வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி வாரிசு இல்ல, ஊர்ல என்ன பண்றான், நாட்டுக்குள்ள ஒரு பறை அறிவிக்கிறான், செய்தியை சொல்றான், இளவரசரை
நாட்டுக்கான இளவரசரை அடுத்த மன்னர் தெரிவு செய்திருக்கிறார். நாடெங்கிலும் எல்லா இளைஞர்களும் வாருங்கள் என்று வர வைக்கிறார். சிறுவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் விதையை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வச்சு நன்கு வளர்த்து கொண்டு வருகிறவன் எவனோ அவனே இந்த நாட்டின் அடுத்த இளவரசன், அவனே மன்னன் என்று அறிவிக்கிறார். எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்டு தொட்டியில் வைத்து மண்ணை போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார்கள். ஒரு ஏழை தாயின் மகன், நம்மை போல ஒரு ஏழை தாயின் மகன், அவன் என்ன பண்றான்? ஒரு தொட்டியில போட்டு மண்ணை போட்டு தண்ணியை ஊத்தி 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 பார்க்கிறான். முளைக்கவே இல்லை. மன்னர் செடியை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற நேரம் வந்து விட்டது. அழுகிறான். அம்மாவை கட்டி பிடிச்ச, அம்மா நான் எவ்வளவோ பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சேன், தண்ணி வச்சேன், முளைக்கலை அம்மா அப்படின்ற. சரிப்பா, நீ அழாத, கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டி நான் எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்து பார்த்தேன், முளைக்கவே இல்லை மன்னரேங்கிறது சொல்லிட்டு வாப்பா, போய் உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் மன்னர் நிற்கிறார். அடுத்த இளவரசனை தேர்வு செய்ய நாடே ஆர்வமா இருக்கு. எல்லாரும் செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கான். பெரிய 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 செடி. ஒரு செடி உயரமா இருக்கு, ஒரு செடி கொஞ்சம் உயரமா இருக்கு, ஒரு செடி ரொம்ப உயரமா இருக்கு. மக்கள் பேசிக்கிறாங்க, இவர் தான் இளவரசரா வருவாரு, இவர் செடி ரொம்ப உயரமா இருக்கு, இவர் செடி உயரமா இருக்குன்னு. இதுல முளைக்காத ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான். அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறான். ஐயோ, இந்த பையன் முளைக்காத விட்டு இவனு வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு. அவன் அப்படியே கலக்கத்தோட நின்றுகிட்டு இருக்கான். எல்லாரும் செடியை காட்டுறாங்க. மன்னர் போங்க, இல்ல போங்க, இல்ல போ, இல்ல போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் பார்க்குற, மன்னனுக்கு என்ன பைத்தியமா? அந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அதை தேர்வு செய்யாம போ சொல்றாரு. நீ எல்லா செடியும் தள்ளிட்டாரு. கடைசியா வெறுஞ்சட்டியோட நிக்கிறான், முளைக்காத சட்டியோட ஒரு ஏழை சிறுவன். அவன் போய் என்னன்னு கேட்கிறாரு, மன்னா நான் இந்த விதையை ஊண்டினேன், மண்ணு ஓடிச்சேன், தண்ணி ஊத்தினேன், உரம் வச்சேன், 10 நாள் தொடர்ந்து ஊத்தி ஊத்தி பார்த்தேன் மன்னா, முளைக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னான். தப்புன்னு பாஞ்சு கட்டி பிடிச்சு, நீதாண்டா இந்த நாட்டின் இளவரசன், எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள போற மன்னன்னா. என்னன்னு கேட்டாரு. எல்லாரும் திகைச்சு பார்க்கும்போது, நீங்க பூரா அயோக்கிய பயிலடா, திருட்டு பயிலடா, நான் கொடுத்த விதை அவிச்ச விதைடா, அது அப்புறம் முளைக்கி, நீங்க நான் கொடுத்த விதையை போட்டுவிட்டு வேற விதையை ஊண்டி முளைக்க வச்சுட்டு வந்துருக்கீங்க, அயோக்கிய பயில்களா. அதுதான் பூரா புயலும் ஏமாத்துறதுக்கு. அண்டா தருவேன், மிக்சி தருவேன், ஃப்ரிட்ஜ் தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்க மகன் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன், பார்க்க வேலை தருவேன், வேலைக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற தன்மான மிக்க பெருமை மிக்க வாழ்வு தருவேன். வேற எதையும் நீ என்ற எதிர்பார்க்காத. உன் கால்களை நம்பி, உன் கைகளை நம்பி நீனே உழைச்சு பிழைக்கிற பெருமை மிக்க தன்மான மிக்க தற்சார்பு வாழ்க்கையை உங்கள் மகன் தருவேன், உங்கள் உடன் பிறந்தவன் தருவேன். உன்னை எதொன்றுக்கும் கையேந்த வைக்க மாட்டேன், வைக்க மாட்டேன். பசிங்கிற சொல் இல்லாத இந்த நாட்டில் ஒழிப்பேன். இது என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம், ஒழிப்பேன். வேலை இல்லை என்று அந்த சொல்லுக்க இனி வேலை இல்லை என்ற நிலையை நான் ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழன் ஆட்சியிலே எழுதி வச்சுக்க செய்வேன். உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலை தருவேன். நீ கிருஷ்ணகிரியை விட்டு, நீ பருகூரை விட்டு வெளியில வர வேண்டாம், நீ அங்கே இரு, உனக்கு கவர்மெண்ட் வேலை. எப்படி கொடுப்பேன்? போட்டு காட்டுறேன் பாரு. இந்த பாரா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேலை தரண்டா. டேய், உன் பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், உனக்கு மருத்துவம் நானே பார்த்துடுறேன். தம்பி, உனக்கு தாலி கட்டுறதுக்கு தங்கம் 1 பவுன் தரமாட்டேன், நீ 9 பவுன்ல கட்டுறதுக்கான வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தந்துடுவேன். பிறந்தவுடனே உன் பிள்ளைக்கு அறப்பத மோகம் பட மாட்டேன். நீ பிரசவத்தையே 1 ரூபாய் கட்டணம் இல்லாம இலவசமா பார்த்துட்டேன்னா நீ என் பிள்ளைக்கு நீயே 1 பவுன் மோதிரம் போட்டுருவ. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் இந்த தண்ணி கேன் வாங்குறீல்ல, தண்ணி குடுவை, அது எவ்வளவு வாங்குற மாசத்துக்கு? ஒரு குடுவை எவ்வளவு விலை சொல்லு?
எவ்வளவு? 40 ரூபாயா? 30 ரூபா. சரி, எத்தனை குடுவை மாசத்துக்கு வாங்குவோம்? 15. அப்ப எவ்வளவு வருது? மாசம் 3000 வந்துருது. இப்ப நீ கொடுக்கிற 2000 எங்க வச்சுக்கிட்டு, ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியல, நான் என்ன செய்றேன்? தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன், பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன். அது டாக்டர், உன் பிள்ளை இல்ல, நாட்டு பிள்ளை, உன் வீட்டு பிள்ளை, நான் படிக்க வச்சிடறேன். வேற என்ன பண்ணணும்? இன்ஜினியரா நான் படிக்க வைக்கிறேன். வேற என்ன பண்ணணும்? அவன் என்ன படிக்க நினைக்கிறானோ நான் படிக்கப்பேன். ஏன்னா பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். அவன் படிப்பான். ஏன்? என் சமூகம், என் தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கனவு. ஒரு நோயற்ற சமூகமாக என் இன மக்கள் இருக்கணும். நோயற்ற சமூகமாக, மருத்துவம் தேவைப்படாத உடல் ஆரோக்கியத்தோடு என் மக்களை நான் வளர்த்து எடுப்பேன். அதை எங்கிருந்து எடுப்பேன்? உணவிலிருந்து ஆரம்பிப்பேன். அறிவை எங்கிருந்து கொடுப்பேன்? கல்வியிலிருந்து ஒழுக்கத்தை கொடுப்பேன். இந்த செயல் பாவம் என்பதை என் பிள்ளைகளின் பிஞ்சு மனசுக்குள்ளே விதைச்சு, ஒழுக்கத்திலும் நன்னறியிலும் நேர்மையிலும் மிகுந்த பிள்ளைகளாக, தலை நிமிர்ந்து நேர்மையாளனாக வாழ்கிற பிள்ளைகளாக வளர்த்து எடுப்பேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இது என் கனவல்ல, என் முன்னவர்களின் கனவு. அறம் சார்ந்து வாழ்ந்து நின்று ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. இந்த கனவு என் தலைவனின் கனவு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்று அந்த ஒப்பற்ற தலைவன் கண்ட புனித கனவு இப்போது என் கைகளில், உங்கள் கைகளில், நம்முடைய கைகளில் என்பதை எல்லாரும் தம்பி தங்குகள் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. நீங்க இந்த தலைவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. ஒருமுறை இந்த பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறோமா இல்லையா? பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை மாற்றுகிறோமா இல்லையா? பாருங்க, ஒரு தடவை வாய்ப்பு தாருங்கள். இதனால் இந்த தேர்தலிலே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை, வலிமை மிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு மாற்றத்திற்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்தால், எங்களின் வெற்றி, நீங்கள் செலுத்துகிற அந்த வாக்கு நம் மொழி காக்கும், நம் இனங்காக்கும், நம் மண் காக்கும், நம் மானம் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக என் அன்பு தங்கை இளங்கலை வரலாற்று ஆசிரியர் சுகந்தி பார்த்திபன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதை போலவே பருகூரில் என் ஆறுயிர் இளவல் பொறியியல் படித்த இளைஞர் கவின்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்களை மற்ற கட்சிகளைப் போல வேட்பாளர்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். இந்த நாட்டின் உரிமையை மீட்க, இந்த நாட்டில் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க, ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்ப களத்திலே நிற்கிற ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற நாம் தமிழர் அரசியல் பேரியக்கத்தில் முன்கள போராளியர்களாக, புரட்சியாளர்களாக நீங்கள் பாருங்கள். உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு என் பிள்ளைகள் பணியாற்றுவார்கள். அந்த உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை, உண்மையும் நேர்மையான ஆட்சி முறையை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு கொடுப்போம். எனவே எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள்.